வள்ளி வேலன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோர்ட்ல வள்ளி கிட்ட வாக்குமூலம் கேட்கறாங்க. வள்ளி வேலனுக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்னம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அவர் உன் விருப்பப்படி தான் உன் கழுத்துல தாலியை கட்டினாரான்னு ஜட்ஜி கேட்கறாங்க. நீங்க யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்லலாம். உன்னோட சமூகத்தோட தான் அந்த பையன் உன் கழுத்துல தாலியை கட்டினாங்க. வள்ளியும் வேலனும் சில நாட்கள் சந்தோஷமா இருந்த அந்த நாட்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வள்ளி, என்னம்மா கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நடந்த உண்மையை சொல்லுன்னு கேட்கறாங்க ஜட்ஜி. வள்ளி உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமா சார், நானும் அவரு காதலிச்சது உண்மைதான். என் வீட்டுல என்னோட விருப்பமே இல்லாம வேற ஒருத்தர் கூட எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால தான் கல்யாண மேடையிலேயே நான் தான் வேலனை என் கழுத்துல தாலியை கட்ட சொன்னேன். நான் சொன்னதுனால தான் வேலன் என் கழுத்துல தாலியை கட்டினான்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கமா ரஞ்சித் குதின்னு குதிக்கிறாங்க. ஐயா, இதெல்லாம் பொய். இவ சமைச்சனால தான் இவளுக்கு எனக்கு எங்க மாமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்றாங்க ரஞ்சித். இவனை காப்பாத்துறதுக்கு தான் இவ இப்படி எல்லாம் பொய் சொல்றா. இவ பேச்ச நம்பாதீங்கன்னு ரஞ்சித் சொல்ல, இது கோர்ட்ல இப்படி எல்லாம் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு வள்ளி சொன்ன வாக்குமூலத்தை எழுதிக்கிறாங்க. ஜானகியும் முத்தையாவும் வள்ளி சொன்ன வாக்குமூலத்தை கேட்டு அப்பாடான்னு நிம்மதி பெருமைச்சுடுறாங்க. ஜட்ஜு தீர்ப்பு படிச்சிடுறாங்க. சம்பந்தப்பட்ட பொண்ணை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி கதிர்வேலை ரிலீஸ் பண்ண உத்தரவிடுறாங்க ஜட்ஜு. கோர்ட்டு கலைஞ்சதும் வெளியில வர்றாங்க. ரஞ்சித் வேகமா வந்ததும் உடனே வேதநாயகிக்கு போன் பண்றாங்க. வேதநாயகி ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறாங்க. என்னடா ரஞ்சித், வள்ளி வேலனுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாளா? வேலனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு ஆவலோட கேட்கறாங்க. அந்த வள்ளி நம்ம எல்லாரும் முஞ்சிலையும் கறி பூசிட்டாலுமா? வேலன் கட்டாய தாலி கட்டல. நாங்க ரெண்டு பேருமே பேசி வச்சு மனமேடையில என் கழுத்துல தாலி கட்டுன்னு இவ சொன்னதுனாலதான் அவன் கட்டியிருக்கான்னு சொல்றாங்க ரஞ்சித். ஏய், என்னடா சொல்ற? அவகிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் அப்ப அவளுக்கு சாதகமா சொல்லியிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு நெஞ்சல் இருக்கணும். அவளை அடிச்சு வீட்டுக்கு முதல்ல இழுத்துட்டு வாங்குறாங்க. சரின்ட்டு போன வைக்கிறாங்க ரஞ்சித். வேலன், ஜானகியம்மா, முத்தையா இவங்க எல்லாம் வெளியில வர்றாங்க. வந்ததுமே ரஞ்சித் பாஞ்சுக்கிட்டு போய் எல்லாம் உன்னாலதானா அப்படின்னு சொல்லி சரட்டை பிடிச்சு அடிக்க போறாங்க. போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. அப்ப ரஞ்சித் விடுவேனான்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி வந்துடுறாங்க. ரஞ்சித், முதல்ல அவர் சட்டில இருந்து கையெடுங்கிறாங்க. இவனு கூட விட்டுற முடியும், ஆனா உனைய விட மாட்டேன், வீட்டுக்கு வா, அப்ப இருக்கு உனக்குங்கன்னு மிரட்டுறாங்க ரஞ்சித். மீடியாவில இருந்து வள்ளி கிட்ட பேட்டி கேட்கறாங்க. மேடம், இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றீங்க, அப்ப மினிஸ்டர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்னு கேட்கறாங்க. மேடம், உங்க அப்பா பேச்ச மாரி இப்ப நீங்க வேலன் கூட சேர்ந்து வாழ போறீங்களாங்கிறாங்க. என்ன மேடம் பேசாம அமைதியா இருக்கீங்களே, பதில் சொல்லுங்கன்னு கேட்க, இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது, என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பொறுமையா தான் யோசிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு இப்போதைக்கு இந்த பேச்சை விடுங்கன்னு சொன்னதும் அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. வள்ளி வேலங்கிட்ட கேட்கறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா? எது நடக்கூடாதுன்னு நினைச்சு விலகி போடணும், அது இப்ப நடந்துருச்சு, உனக்கு சந்தோஷமான்னு வள்ளி கோவத்துல கேட்கும்போது வள்ளி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஜானகி. நீ பேசாத, நான் உன்னைய நம்பினதுக்கு நீ எனக்கு நல்லா பாடம் கட்டிட்டேன். உன்னால எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு தெரியுமா? அப்பா உடம்பு ரொம்ப மோச நிலைமைக்கு போயிடுச்சு, அவரோட பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, உன் மேல வச்சிருந்த பாசம் நம்பிக்கை இதெல்லாமே போயிடுச்சு. அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கலான்னு நினைச்சிருந்த என்னோட பிளானே நாசமா போச்சு. எதனால தெரியுமா? நீ கட்டின இந்த தாலினாலதான். வள்ளி, கோவப்படாத, அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடுங்கிறாங்க ஜானகி. அது எப்படி சரியாகும்? அப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியுமில்ல, இத்தனை வருஷமா உன்னை ஏத்துக்காம வைராக்கியமா இருந்தவர், நல்லாகி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவார்னே தெரியல, நீ என்னடான்னா எல்லாம் சரியா போயிடும்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு வள்ளி கேட்க, மேடம் அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க, இப்போதைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. முதல்ல பேசாத, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றியா? இவ்வளவு வருஷமா எங்க அப்பாவுக்கு நீ விசுவாசமா இருந்ததுனால தான் நான் உன்னை காப்பாற்றி விட்டேன், மற்றபடி உன் மேலே எல்லாம் எனக்கு காதலும் இல்லை ஒண்ணும் இல்லை, தயவு செய்து நீ இப்படியே போய் மறுபடியும் என் முன்னாடி வந்து நிக்காதீங்கிறாங்க. என்னடி வழி நினைச்சிட்டு இருக்கிற? வேலன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான், அவன் உன் புருஷங்கிறாங்க ஜானகி. அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்பா என்ன சொல்றாரோ அதான் நான் கேட்பேன், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் என்னோட முடிவு, அவர் பழைய நிலைமைக்கு வரணும், அதுதான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம்ங்கிறாங்க வள்ளி. ஆமா மேடம், ஐயா குணமாகி வர்றதுதான் நம்மளுக்கு முக்கியம், ஐயா குணமாகி வரட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், ஐயா கண்டிப்பா எனக்காக பேசுவார், ஐயா என்னை நிச்சயமா ஏத்துக்குவாரு, நீங்க வேணாலும் பாருங்கிறாங்க வேலன். எப்படி ஐயா உன்னை ஏத்துக்குவாரா? எங்க அப்பா உன் மேல கொலை வெறியில இருக்காரு, தப்பி தவறி கூட நீ எங்க வீட்டு பக்கம் வந்துடாத, அம்மா உனக்கு தான் சொல்றேன், நீயும் தப்பி தவறி கூட அந்த வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க வள்ளி. ஐயோ என்னடா வேலை, இவ இப்படி பேசிட்டு போறாருன்னு ஜானகியம்மா சொல்றாங்க. விடுங்கம்மா, ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கோவத்தை தான் பேசிட்டு போறாங்க, கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க வேலன். வள்ளி ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வராங்க. வள்ளியோட திங்ஸ் எல்லாமே அவங்க அத்தை வீசி வெளியில எறிறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நான் சொல்றதை கேளுங்கிறாங்க வள்ளி. அதான் சொல்றது எல்லாம் கோர்ட்லயே சொல்லிட்டியா, அப்புறம் என்னடி வேலை உனக்கு இங்க, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாதுங்கிறாங்க வேதநாயகி. அம்மா இந்த வள்ளி சொல்றான்னு எதையும் நம்பிடாதீங்க, இவ்வளவு வேலை சேர்ந்துக்கிட்டு தான் நம்மளுக்கு சதி பண்ணியிருக்காங்க கோர்ட்ல, ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா நீயும் அவனை லவ் பண்ணதாவும் உன்னோட சமத்தோட தான் அவன் உங்களுக்கு தாலி கட்டினதாவும் நீ கோர்ட்ல சொல்லியிருக்க, நம்ம ரத்தனத்துக்கு வேலை மட்டும் துரோகம் பண்ணல, இவளும் கூட சேர்ந்து தான் துரோகம் பண்ணியிருக்கான். வள்ளி நீ போகும்போது நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ கோர்ட்டுக்கு போகும்போது ரத்தனத்தோட மகளா தான் திரும்பி வரணும், அந்த வேலை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வீட்டு பொண்ணா ரத்தனத்தோட பொண்ணா இங்க வான்னு சொன்னனால நீ என்னடானா அத்தனை பேர் மத்தியில கோர்ட்ல அவனை நீயும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்க, அப்போ உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே காத்துல பறக்க விட்டுட்டியாடிங்கிறாங்க. அத்தை, வேலனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அது அப்பாவுக்கு தானே கெட்ட பேரு, வேலை என் கழுத்தில் தாலி கட்டினதுனால தான் அப்பா தான் அவனை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க, அதனால தான் வேலனை காப்பாத்தி விட்டேன், சத்தியமா வேலனை எப்பவும் நான் ஏத்துக்க போறது, அதனால தான் இப்பவும் நான் இந்த வீட்டு பொண்ணா தான் திரும்பி வந்திருக்கேன். நீ வள்ளி தான் இவ்வளவு தூரம் சொல்றல, திரும்ப அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாங்கிறாங்க அவங்க. என்னடி எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா, நீயும் அவ கூட சேர்ந்து பேசுற மாதிரி இருந்தா அவ கூட சேர்ந்து நீயும் வீட்டு விட்டு வெளியே போங்கிறாங்க வேதனைக்கு. அத்தை நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க, அப்பாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் நான் வேலனை காப்பாத்தி விட்டேன், அப்பா தான் எனக்கு முக்கியம், அப்பாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நீங்க என்னை இந்த வீட்டுல சேர்த்துக்க
ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை அப்பாவை மட்டும் என்னை பார்க்கறக்கு விடுங்க. பார்த்ததும் போயிடுறேங்கிறாங்க வள்ளி. முடியவே முடியாது. இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே நீ ரத்தனத்தை பார்க்கவே முடியாது. இனிமே இந்த வீட்டு பொண்ணா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. உன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து இப்பவே கிளம்புங்கிறாங்க வேதனை. குட்டி பாப்பா வந்ததும் வள்ளி, எப்போ வந்த, வா உள்ள வான்னு கூப்பிடுறா. ஏய் சுமதி, இவளை கூட்டிட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பாவை விரட்டுறாங்க வேதனை. பாரடி, இனிமே நீ இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு என்ன டிராமா பண்ணினாலும் சரி, ரத்தனத்தை உன்னால பார்க்கவே முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இதுதான் உங்க முடிவான்னு வள்ளி கேட்கறாங்க. ஆமாங்கிறாங்க வேதனாகி. அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்பாவை பார்க்காம நான் இங்கிருந்து ஒரு அடி கூட நபர மாட்டேங்கிறாங்க. என்னடி இதுதான் உன் முடிவாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க வள்ளி. அப்படின்னா இங்கேயே கிடந்து சாகு. டே ரஞ்சித்து, கதவை சாத்திட்டு உள்ள வாடா. இவ எப்படி அந்த ரத்தனத்தை பாக்குறான்னு நானும் பாக்குறேன்ட்டு போறாங்க வேதனாகி. டிவிலையும் வள்ளி வேலனோட கல்யாண விஷயம் தான் பெருசா பரவலா போயிட்டு இருக்கு. அமைச்சர் ரத்தனவேலோட பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மணமகன் இவர்தான் போட்டு காட்டுறாங்க. இவங்களோட காதல் கல்யாணத்தினால அமைச்சருக்கு நெருக்கடி. பொதுமக்களும் இதனால கொந்தளிப்புல இருக்காங்கன்னு நியூஸ் முடிக்கிறாங்க. வேணுகோட அம்மாவும் அப்பாவும் என்னங்க இது, அவ வந்ததுல இருந்து இப்படியே கொந்திருக்காளே, இந்த ஜூஸியாவது குடிக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஐயோ நானா, நான் சொன்னா என்கிட்ட கோவப்படுவா, நீயே சொல்லிட்டீங்க. நான் போக மாட்டேன்னு சொல்றேன்னா நீயே கொடுன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அடடா என்னது, இப்படியே சண்டை போட்டா எப்படி, கொடுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஜூஸை வாங்கி ரேணுகாவுக்கு கொடுக்குறாங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம், அதான் அப்பா அவன் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல, நீ இந்த ஜூஸையாவது குடிங்கிறாங்க கார்த்தி. ரேணுகா டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க நியூஸ்ல கல்வித்துறை அமைச்சர் ரத்தினவேல் மகளோட வாழ்க்கையில புதிய தீர்ப்பு. அமைச்சரோட உதவியாளன் வேலன் கட்டாய தாலி கட்டல, என்னோட சம்மதத்தோட தான் தாலியை கட்டினாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம், என்னோட சம்மதத்தோட தான் என் கழுத்துல தாலியை கட்டினார்னு கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குதுன்னு நீதிபதி கோர்ட்ல வேலனை விடுதலை செய்யும்படி உத்தரவு கொடுத்திருக்காங்க. என்ன ரேணுகா, நியூஸை பாத்தியா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இனி அதை பத்தி என்ன கவலை, இந்த ஜூஸை குடின்னு கொடுக்குறாங்க கார்த்தி. ஏன்டா இப்ப எனக்கு ஜூஸ் தான் முக்கியமா அப்படின்னு அந்த ஜூஸை வாங்கினதும் அப்படியே டிவியை உடைக்கிறாங்க ரேணுகா. இப்பாவி இவ்வளவு கோவக்கரியா நீயே அப்படின்னு கார்த்தி தலை மேல கை வச்சிட்டாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற, உனக்கு பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. ரேணுகா எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பழைய ரேணுகாவா எங்க கூட திரும்பி வரணும் ரேணுகாங்கிறாங்க அவங்க அப்பா. அப்படியே இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. ஆமாண்டி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ரேணுகா கோவம் வந்ததும் அவங்க அம்மா குறவலை பிடிச்சிடுறாங்க. என்ன சொன்னேன், மறக்கணுமா அவனை மறக்க சொல்றியா, நீங்க என்னால முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி போய் தட்டி அடிக்கிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ரேணுகா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வேலைனா நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு கொடுத்த அந்த வேதனையை அவன் தங்கச்சிக்கு நான் கொடுத்த திருநோட வலியும் வேதனையும் என்னங்கிறத கண்டிப்பா நான் அந்த வேலனுக்கு புரிய வைப்பேன். இது சத்தியம்ங்கிறாங்க கார்த்தி. ஆமா, இப்ப வந்து சொல்லு, இனிமே அவனுக்கு புரிய வச்சா என்ன, புரிய வைக்கலன்னா என்ன, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு, நீ பண்றியோ இல்லையோ அந்த வள்ளியும் வேலனையும் நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். ரேணுகா பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரேணுகாவை பார்த்து பயந்து நிக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.